ஸ்டாப். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்களா அப்படின்னா நிச்சயம் கிளாரிட்டியை ஃபுல்லாக வச்சுக்கொள்ளுங்க. 180p ஹெட்ஃபோன் ஒன்று மாட்டிக்கொள்ளுங்க. ஏன் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட Eken H9r கேமராவோட ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ அன்பாக்சிங் தான் நிச்சயம், அதில் மோஸ்ட்லி அன்பாக்சிங் தான். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா 1.6K கிட்ட வியூஸ் போயிட்டு, அதிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாரும் கேட்டபடி அதை கிளாரிட்டியை காட்டுங்க. பட் நான் ஆல்ரெடி ஒரு ரைடு வீடியோவில் அந்த ஃபுல் கிளாரிட்டி காட்டியிருந்தேன். பட் இருந்தும் எல்லோரும் காட்ட சொல்கிறீங்க vlog மாதிரி அப்படின்ட்டு. ஓகே அப்படின்றதுக்காக நான் என்ன செஞ்சேன், எங்கள் கடையிலேருந்து நான் வீட்டை போகிறதோ சின்னனா ஒரு வீடியோவாக எடுத்துருந்தேன். அதாவது இப்போ இந்த கேமராவில் இருக்கிற ஷேக்கிங், அது ஸ்டெபிலைசேஷன், அதில் கிளாரிட்டி, அதில் லைட்டிங்ஸ், பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ப்ளோஷர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். அண்டு சவுண்ட் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் சவுண்ட். அதில் இப்போ நான் அந்த கேமராவை நான் என்ன மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, vloggingக்காக தான் இந்த கேமரா மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எக்ஸ்டர்னல் மைக் பொருத்த முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் மைக் பொருத்துறதுக்காக உள்ளே இருந்த மைக்கிட பின்ன கலட்டி அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு போர்ட் ஒன்று செட் பண்ணி மைக் ஒன்று நானே செட் பண்ணேன். ஓகே, இப்படி தான் இந்த செட்டிங்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக இதை ஆன் பண்ண வேண்டாம். ஓகே, இப்படி வரும். மைக் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இதுலேருந்து ஆடியோவை அது கேப்சர் பண்ணும். ஓகே, இப்போ நான் தெரியும் நினைக்கிறேன், இப்படி பார்த்தாலே தெரியும். ஓகே, இதுலேருந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 16GB மெமரி கார்டும் போட்டிருக்கிறேன். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைக், இதை காலெலாம் இந்த மைக்கை குவாலிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இதுலேருந்து எக்ஸ்டர்னல் மைக்கும் கலர் மைக் மாதிரி மைக்ஸும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ என்ன சின்னண்டா, இந்த வீடியோ தாறுமாறா சும்மா ஒரு என்ன சொல்கிற கேஷுவலாக எடுத்த மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்க்க விரும்பிங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். போவோமா? ஐயோ, கதவை போட்டு வந்துட்டேன். ஓகே, பட்ட வெயில். அம்மா என்ன வெயில்! என்ன மூஞ்ச தெரியுமான்னு எனக்கே தெரியல. இதுதான் பார்த்தீங்களா மக்களே, என் ஊருக்கு செல்லும் வழி, சாரி வீட்டுக்கு செல்லும் வழி. அழகா. ஓகே, இப்போ நான் கேட்குற கிளியராக கேட்குமென்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கல்வெட்டை, இதான் பார்த்திங்கன்னா கல்வெட்டை. சும்மா மழை பெஞ்சுன்னா சட்டப்படி தண்ணி நிற்கும். நடராசா சர்வீஸ் தான் இன்றைக்கி. சைக்கிளை கொண்டே மச்சான் விட்டுட்டேன். பாருங்களேன், அந்த பனையில் நல்ல நொங்கு இருக்குது. இந்த ஆண் பனை, அது பெண் பனை. குட்டியாக ஒரு குட்டையும் நிற்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களை காணியை பார்த்துருப்பீங்க. இது எங்களோட காணி எப்படி இருக்குது, அதாவது வீட்டு தோட்டம் அண்ட் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லைட்டிங் எல்லாம் எப்படி இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்கா, நல்லா இருக்கா, செம்மையாக இருக்கா? வாங்க போகலாம். எவ்வளோ மரம், எவ்வளோ காடுகள் எல்லாம் இருக்கிறது எங்கள் காணிக்குள். ஒரு சாம்பிள் வீடியோ தான், சும்மா எடுத்துருக்குறேன். நம்ம ஈக்கனில் எப்படி இருக்குன்னு பார்த்து. நண்பர்களே, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதான் எங்களோட காணி. மரம்லாம் காட்டல, சும்மா காட்டியிருக்கிறேன். நல்லா இருக்கா? அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, நன்றி, டாட்டா, பை பை.